ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட டைரக்ஷனில் வந்த மியூனிக். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இஸ்ரேலுக்கு பாலஸ்தீன் நடுவில் இருக்கிற வாரங்கிறது பல நூறு நாடுகள் நடந்துட்டுருக்கு. இதில் நிறைய உயிரிழப்புகள் நடந்து இப்போ வரைக்கும் இந்த வாரம் முடியாமல் இருக்குது. நிறைய அப்பாவி மக்கள் இந்த வாரம் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த வாரம் நடுவில் நடந்த ஒரு சின்ன உண்மை சம்பவம் என்ன, 1972 ஒலிம்பிக்கில் இஸ்ரேல் வீரர்கள் எப்படி பாலஸ்தீன் போல கொலை செய்யப்பட்டாங்க, இதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் பண்ண விஷயங்கள் என்ன, இதை பற்றி சொல்கிற உண்மை கதை தான் இந்த முடிக்கிற மூவி. இது ரியல் லைஃப் நடந்த ரொம்ப மோசமான சம்பவம். அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி சில மாற்றங்களோட படம் எடுக்கப்பட்டிருக்கோம். இது போக அந்த படத்தோட டேரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். அவர் பயபத்த ஜூவிஸ்ங்கனால இஸ்ரேல் பாட்டு அந்த படமே இருக்கும். இன்கே சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒரு நல்லா காட்டியிருக்காரோ அதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ மாற்று கருத்து இருந்தால் மறக்காம கீழே கம்புனுங்க. சரி, இப்போ வாங்க மியூனிக்குங்கிற இந்த கதைகளை போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே 1972. பார்த்தா ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக்கில் சம்மர் ஒலிம்பிக் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய நாட்டில் இந்த விளையாட்டு வீரர்கள் அந்த ஒலிம்பிக்ஸ் வந்திருப்பாங்க. பார்த்தா ஸ்டார்டிங்கே ஒரு 8 பேர் கேங் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க கேட்லாம் தாண்டி கேம்பஸ்குள்ள போகிற மாதிரி தெரியுது. அப்போ கரெக்டாக இன்னொரு கேங் வருது. இவங்க ஏதோ ஒரு நாட்டு சேர்ந்த பிளேயர்ஸு. அவங்க இவங்களும் பிளேயர் நினச்சிக்கிட்டு, என்ன சார் இங்கே வெளியே போய்ட்டு வரீங்களோ, நாங்களும் யாருக்கு தெரியாமல் வெளியே போட்டு தான் வரோம், என்ன உள்ளே போகணுமா, வாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் உள்ளே போனதுக்கப்புறம், சரி சார் நல்லா படுத்துவங்க, நாளைக்கு காலை கேம் இருக்குது, மறக்காம வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேங் எனக்கு கிளம்பி போயிடும். இப்போ அந்த 8 பேர் இருக்கிற கேங் மட்டும் ஒரு ரூம்குள்ள போகிற மாதிரி தெரியுது. அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சில பேக்கில் இருந்துச்சுல, அந்த பேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லாக கண்ணாக இருக்குது. அந்த கண்ணை எடுத்துகிட்டு இஸ்ரேலில் தங்கியிருக்கிற ஒரு ரூம் போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ஒரு இஸ்ரேல் பிளேயர் நைட் சமைச்சிட்டு இருப்பாரு. அப்போ ரூம் கதையாக தட்டமாக தெரியும். சரி திறந்து பார்த்தா ஒரு கண்ணு விட்டு உள்ள வருதா. பயந்து போன அவர் காசத்துவார். பட் அவங்க அந்த கதவெல்லாம் விட சொல்லுவாங்க, நாள் பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு கண்ணு இருக்கனால அவர் பயந்து போயிருப்பார். பார்த்தா மொத்தம் இஸ்ரேலை சேர்ந்த 11 விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க. அந்த 11 பேருமே பிணைய கைதை பிடிச்சி வச்சுக்கோங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இதை பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கோம். எல்லா சேனலும் காட்டு தியாட்டம் இதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. மியூனிக்கில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலை சேர்ந்த 11 விளையாட்டு வீரர்களை ஒரு பாலஸ்தீன அமைப்பு பிடிச்சி வச்சிருக்கு. அந்த அமைப்போட பேர் பிளாக் செப்டம்பர். அவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இஸ்ரேல் அரசாங்கம் பாலஸ்தீனை சேர்ந்து 200 பேர் கைது பண்ணி வச்சிருக்கு. அந்த கைதை விடுவிச்சு அவங்க ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளேஸ் விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அவங்க விடுவிக்குமான்னு சொல்லி ஒரு பெரிய டிபேட்டை போயிட்டுருக்கோம். பார்த்த அந்த விஷயம் இஸ்ரேல் கவர்மெண்ட் தெரிய வந்திருக்கும். அவங்களுக்கு அதை பார்த்து கோந்தா வருது. பட் அந்த கவர்மெண்ட் அது கேட்குற மாதிரி தெரில. பொதுவாகவே இந்த மாதிரி சமாதான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் தலையிடாது. இனி இன்கேஸ் இந்த மாதிரி தலையிட்டு விடுதலை பண்ணாங்கன்னா இது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் வந்து இன்னும் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு வாட்டி மிரட்டி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தை ஒத்துழைக்காது. இதனால கோமான அந்த அமைப்பு சேர்ந்தவங்க அந்த 11 வீரர்கள் கொண்டுருவாங்க. பார்த்தா அந்த 11 வீரர்கள் கொடூரமான முறையில் இருப்பாங்க. இந்த நாடு ஃபுல்லாகவே பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கும். அந்த தாக்குதல் நடத்த அந்த 8 தீவிரவாதிகளுமே ஜெர்மனி போலீஸாக சுட்டு கொண்டிருப்பாங்க. இது அந்த டைமில் ஒரு பெரிய இஷ்யூ இருந்திருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ டிவிலையும் பார்த்துருப்பான். நம்ம ஹீரோட பேர் அன்வர் கஃப்மன். இவர் மொசாட் சேர்ந்தவன். ஆக்சுவலாக ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு ஸ்பை ஏஜென்ட் இருக்கும்ல. இந்தியாவுக்கு கூட ராணுவ ஸ்பை ஏஜென்சி இருக்குல்ல, அது மாதிரி இஸ்ரேலோட ஸ்பை ஏஜென்சி தான் இந்த மொசாடுங்கிற அமைப்பு. அதில் தான் நம்ம ஹீரோ ஏஜென்ட் பார்த்துட்டு இருப்பான். இப்போ இந்த டிவி நியூஸை பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாட்டை சேர்ந்த 11 பேரை இந்த மாதிரி அனுப்ப கொண்டு இருக்குல்ல, இதை பார்த்தோம் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஆடு காரணம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஒய்ஃப் பார்த்தா புரண்டா இருப்பா. ரொம்ப சோம டிவி ஆஃப் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பான். கட் பண்ண அப்படியே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வைப்பாங்க. இவங்க பேர் கோல்டா மேயர். இவங்க இஸ்ரேலோட 4வது பிரைம் மினிஸ்டர். இந்த சம்பவத்தில் கேட்டு அவங்களுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம நாட்டு வீரர்களை இந்த மாதிரி அனுப்ப கொண்டு இருக்குல்ல, அது போக உலக ஃபுல்லாக பார்த்து இப்போதைக்கு ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ தான் நம்ம யாருன்னு காட்டி ஆகணும். இது காரணம் ஒவ்வொருத்தர் நம்ம கொண்டே ஆகணும். இதுக்கு யார் காரணம் சொல்லிட்டு ஒரு இஷ்டம் போட்டுருப்பாங்க. பார்த்தா அந்த பிளாக் செப்டம்பர் அமைப்பு கூடிய இன்னொரு பாலஸ்தீன் அமைப்பு இருக்குது. அதோட பேர் PLO, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அதை சேர்ந்த 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேர் சப்போர்ட்டில் தான் இந்த மிஷன் நடந்திருக்கு. இந்த 11 பேர் விடக்கூடாது, ஒவ்வொருத்தர் கொடூரமாக சாவணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பிளானுக்கு அவங்க வச்ச பேர் தான் ராத் ஆஃப் காட், அதாவது கடவுளின் கோபம். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ அனுவரை வைப்பாங்க. சடனாக மொசாட் ஏஜென்ட்ஸ் இருந்து நம்ம ஹீரோ விட்டுருப்பாங்க. இவனு சின்னதாக வேலை இருக்குன்னு நினச்சி அவன் மேலே இதில் பார்க்க போவான். பார்த்தா அந்த ரூமில் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பிரைம் மினிஸ்டரில் பாடி இருந்திருப்பான். அவங்க நம்ம ஹீரோ பார்த்து, அன்வர் நான் இப்போதைக்கு ஒன்றா தான் நம்பியிருக்கேன். நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. அந்த துயரத்துக்கு நீ தான் பதில் கொடுத்தாகணும். சரி, நாங்கள் இப்போதைக்கு ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ரேஷனை நீ தான் தலைமை தங்குற, அதை பற்றி நீ கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அந்த பிரைம் மினிஸ்டர் கிளம்பி போடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு மேலே 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு அன்வர், நம்ம நாட்டு வீரர்களுக்கு நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஒரு பிளான் நம்ம பண்ண
போகிறோம். இந்த தாக்குதலுக்கு மொத்தம் 11 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த 11 பேரை கூண்டோட கொல்லணும். அந்த கொல்றதுக்கான மிஷனை தான் நான் உனக்கு தர போகிறோம். உன் கூட சேர்ந்து இன்னும் 4 பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க. நீங்கள் ரொம்ப ரகசியமாக இந்த மிஷனை முடிச்சாகணும். இந்த மிஷனை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. இங்கே இருக்கிற எங்கள் 2 பேர் தென் பிரைம் மினிஸ்டர் இவங்களுக்கு தான் தெரியும். உன் பொருளிட்ட கூட இதை பற்றி நீ சொல்லக்கூடாது. புரியுதான்னு கேட்டால் நம்மளுக்கு பயமாயிருச்சு. ஏன்னா சாதாரண ஒரு சின்ன வேலை தான் இங்கே வந்திருப்பான். பட் பார்த்தா ஒரு பெரிய பொறுப்பை நம்ம தராங்க. பட் இதெல்லாம் பரவாயில்லன்னு நம்மளும் மிஷின் எடுத்துக்கிறான். பார்த்தா நைட் நேரம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போவான். இப்போ தான் நம்ம ஹீரோ அந்த மிஷனுக்கு போக போகிறோம்ல, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப வரணும் மாட்டானா, இது அவனுக்கே தெரியாது. சரி கடைசியில் நம்ம ஹீரோ அவன் கூட ஒன்றா இருக்கான். பார்த்தா ப்ரிவெண்டாக இருக்கனால அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. சரி பேபி, எனக்கு ஒரு முக்கிய வேலை வந்திருக்கு. பிரசிடென்ட்டுக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்கணுமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தாங்க கிளம்பி போவான். பார்த்தா அடுத்த நாள் ஒரு பேங்க் போவான். இந்த ஆப்ரேஷன் ஹேண்ட்லராக எஃப்எம்னு ஒருத்தர் இருப்பார். இவரு இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர் தான். அவர் தான் ஹீரோட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். இங்கே பாரு, நீங்கள் எல்லோரும் இப்போதைக்கு மூணிக்கு போங்க. மொத்தம் 11 பேர் மேலே எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அந்த 11 பேர் கொள்வது தான் உங்கள் மிஷனு. உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் சரி உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டே இருக்கும். மொத்தம் 2 வகையான அக்கௌண்ட் இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டில் மிஷனுக்கான காசு வந்துட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு ரிசிப்ட் கொடுத்துட்டே ஆகணும். இன்னொரு அக்கௌண்ட்டுங்கிறது உங்கள் சம்பள காசு. மாதம் மாதம் $1000 உன் பொருட்டி போயிட்டே இருக்கும். உன் பொருட்டி பொறுத்த வரைக்கும் நீ வேறு வேலை பார்க்குற இது மாதிரி புரிஞ்சுருப்பா. அது போக இந்த மிஷன் சீக்கிரட்டுங்கிறனால நீ ஒரு மொசட் எதுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உடனே இந்த வேலையோட தூக்கிடுவோம். நீ செத்து போனாலும் ஒரு 4 மனுஷனாக தான் இருப்ப. நீ ஒரு மொசட் எதுங்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் ஓகே தான் கேட்டால் யூனிசிடென்ட் இருப்பான். அப்போ அந்த இடத்துல நடந்த சில சம்பவம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கடைசி என்ன பார்த்தோம், அந்த அமைப்பு சேர்ந்தவங்க உள்ளே போயிருப்பாங்க. உள்ளேருந்து இஸ்ரேல் வீரர்களை பிடிச்சிருப்பாங்களே. பட் அதுக்கப்புறம் பார்த்தா குடும்பம் இறந்து போயிருப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரர் பார்த்தா கத்தி எடுத்து அவங்களை கொலை பார்த்துருப்பாரு. அவர் வாயில் ஷூட் பண்ணி அவர் குடும்பம் சாப்பிடிச்சிருப்பாங்க. ஒருத்தெல்லாம் பார்த்து எழுத்து பேச ஆரம்பிச்சிருப்பான். அவன் நெஞ்சில் ஷூட் பண்ணி பார்த்தா முதுகு ஃபுல்லாக ஓட்டையாக இருந்திருக்கும். அடுத்து பார்த்து ஒரு விளையாட்டு வீரர் அங்கேருந்து பயந்துலாம் பார்ப்பான். அப்போ கீழே பார்த்து ஒரு கத்தி இருந்திருக்கும். அவர் நினச்சிருந்தா ஈஸியாக ஓடி போயிருக்கலாம். பட் நான் பயந்து விடக்கூடாது. ஒருத்தராவது கொண்டாடுங்கிறதுக்காக கத்தி எடுத்து ஒருத்தர் மண்டலே சொல்லியிருப்பார். பார்த்து அந்த 8 பேரில் ஒருத்தர் இறந்து போயிருப்பான். மீது இந்த 7 பேர் அவரும் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி 11 பயண கைதிகளுமே அவங்க குடும்பம் சாப்பிடிச்சிருப்பாங்க. இதை பார்த்தாலும் நம்ம ஹீரோ சொல்கிறப்ப அவனுக்கு கோவம் வருது. ஸோ இப்போதைக்கு மிஷனுக்காக நம்ம ஹீரோ ரூமுக்கு போகிறான். பார்த்து இவனுக்கு தனியாக ஒரு பேங்கே இருக்குது. அங்கே தான் ஒவ்வொரு அக்கௌண்ட் பேர்லையுமே கொஞ்சமாக காசு அனுப்புவாங்க. அந்த காசை யூஸ் பண்ணி தான் இந்த மிஷனை பண்ணி ஆகணும். பார்த்தா நம்ம ஹீரோ கூட வாலண்டியராக இன்னும் 4 பேர் இருப்பாங்க. இவங்க 4 பேருமே யூதர்கள் தான். மொதல் ஆள் ஸ்டீவுங்கிறவன். இவர் யாருன்னு தெரியுதா, நம்ம தடவை ஜேம்ஸ் பாண்டு தான். இந்த படத்தில் ஒரு கார் டிரைவர். ரெண்டாவதா ராபர்ட் ஒருத்தர் இருப்பான். இவன் வெளியேருந்து பார்க்கறதுக்கு ஒரு டைம் மேக்கர் மாதிரி இருப்பான். பட் இவன் ஒரு பாம் எக்ஸ்பெக்ட். எங்கேயாவது யாரையாவது பாம் வச்சு கொலை பண்ணணும்னா இவனை வச்சு கொலை பண்ண முடியும். மூணாவது ஆள் கேளுங்கிறவர். இவர் இஸ்ரேல் சேர்ந்த ஒரு சோல்ஜர். ஆள் பார்க்கறதுக்கு தான் வயசான இருப்பார். யாராவது கொலை பண்ணணும்னா அசால்ட்டாக பொழுதுட்டு போயிட்டே இருப்பார். இந்த அளவுக்கு ட்ரெயின் ஹிட்மேன் தான் இந்த கேளுங்கிறவர். இது இப்போ 4வதா ஹார்ட்ஸ் ஒருத்தர் இருப்பார். இவர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறவர். ஏதாவது ஃபேக்காக பாஸ்போர்ட் ஐடி கார்டு வேணும்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இப்போதைக்கு இந்த 5 பேர் சேர்ந்து தான் இந்த மிஷனே பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த 5 பேருக்குமே ஒருத்தர் யாரும் தெரியாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒரு பற்றி பேச செஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க டார்கெட் என்னென்னா அந்த 11 பேர் இருக்காங்களே, அந்த 11 பேர் எங்கே இருக்காங்க, ஒவ்வொருத்தரே கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸ் போயிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் ஒரு பொண்ணு கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு பேச தெரியாது. அடுத்து ஒரு பத்திரிக்காரனை பார்த்து அவனுக்கு கேட்டு பார்ப்பாங்க. அவனுக்கு இந்த இடத்த பற்றி பேச தெரியாது. ஆனால் அங்கேயே பார்த்தா லூயிஸ் ஒருத்தர் இருப்பான். இவர் இன்ஃபார்மர். காசு கொடுத்தா போதும் யாரும் காட்டி கொடுப்பான். ஸோ நம்ம மீறி காசுலாம் கொடுத்து அவங்கள பற்றி கேட்டு பார்ப்பான். பார்த்து இந்த ஊர்லேயே இங்கே தேர 11 பேர் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் சஃபேட்டர். இப்போதைக்கு பெருசாக யாருக்கும் தெரியாமல் தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அட்ரஸ் இதுதான், வேணா அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கால அவன் கூட ராபர்ட்டையும் கூப்பிட்டு காலோட இடத்துக்கு போவான். பார்த்தா சஃபேட்டுங்கிறவன் ஒரு வயசான ஆள் மாதிரி இருப்பான். ஏன்டா இவன் நம்ம தேரால, சரி ஃபாலோ பண்ணி போவோன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போவாங்க. பார்த்தா இப்போதைக்கு ஆள் மரமாக வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு கவிதை எழுதுகிற மாதிரி இருந்துக்கிட்டு யாருக்கு பேச தெரியாமல் இருப்பான். நம்ம ஹீரோ ராபர்ட் ஃபாலோ பண்ணி போகிறப்ப அவன் காயெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். கரெக்டாக வீட்டுக்கு வந்ததுமே சார் உங்கள் பேர் சஃபேட்டர்னு கேட்டோடனே அவனும் பயந்து ஆமாம் சொல்லிடுவான். பார்த்தா உடனே கண் எடுத்து நம்ம ஷிப்லாம் பார்ப்பான். பட் அவர் கொள்றதுக்கு நம்ம மனசே இருக்காது. உன்னோட ராபர்ட் ஹீரோ பார்த்து அன்வர் என்ன பண்ணிட்டு இருக்க, ஷூட் பண்ணு சொல்கிறப்ப நம்மளுக்கு கோதியமாயிருச்சு. உடனே பட்டுன்னு போட்டு தள்ளி அந்த சஃபேட்டரை கொண்டு வாங்க. ஸோ இவங்க கொள்ள வேண்டிய 11 பேரில் ஒரு ஆள் போட்டு தள்ளியாச்சு. ஸோ உடனே நம்ம ஹீரோ ராபர்ட்டும் வேகமாக ஓடி போயிடுவாங்க. இப்போ அவங்க அடுத்த டார்கெட் அம்சார்னு ஒருத்தன். அவன் இப்போதைக்கு பாரிஸில் அவன் ஃபேமிலியோட தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களும் ஃப்ளைட் பிடிச்சி பாரிஸுக்கு போயிடுவாங்க. அவனுக்கு கொண்டு இருக்க பிளான்லாம் போட்டு இருக்கிறப்ப அப்போ தான் டிவி வைப்பாங்க. ஆக்சுவலாக தீவிர தாக்கம் நடந்திருக்கும்ல, அந்த 3 பேரை ஜெர்மனி போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு பாரிசன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 3 பேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம பேர் கோவம் தருது. ஏன்னா இவங்க நம்ம ஆட்கள் கொண்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஜாலி ரிலீஸ் ஆகிருக்காங்களே, இவங்களுக்கு சும்மா விடக்கூடாது, இவங்களே கொள்ளுன்னு சொல்லி நம்ம பேருக்கு ஒரு கோவம் வந்துட்டுருக்கு. பட் இப்போ ஃபஸ்ட் டார்கெட் என்ன, அந்த அம்சாரியை கொண்டு ஆகணும். ஸோ அவனை வேவ் பார்க்கறதுக்காக நம்ம ராபர்ட் அனுப்பிப்பாங்க. பார்த்தா ராபர்ட்டும் ஒரு பத்திரிக்காரமான வீட்டுக்கு போவான். அம்சாரியை பார்த்து சார் நாங்கள் இந்த பத்திரிக்கையிலேருந்து வரோம், உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு சில கேள்வி கேட்டு வைப்பான். ஆமாம்
ஆமாம் நீங்கள் பாலஸ்தீன் சேர்ந்தவர் தானே, இஸ்ரேலை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை பாலஸ்தீன் சேர்ந்தவங்க கொண்டிருக்காங்க, இது சரியானு கேட்டால் சரியில்லை தான். பட் என்ன பண்ணுறது, ரெண்டு பக்கமும் இழப்புங்கிறது மாறி மாறி போயிட்டு தான் இருக்குது. இஸ்ரேல் மட்டும் சரியாகவும் இருக்குது. ஒரு பாம்பு எடுத்து எங்கள் நாடுகளில் போட்டாங்க, கிட்டத்தட்ட 200 பேர் அந்த பாம்பு வீட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பதில் தாக்குதலாக தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா ரெண்டு பக்கமும் உயிரிழப்பு போயிட்டே தான் இருக்குது. இல்லை யார் பக்கம் நான் இல்லைன்னு சொல்கிறப்ப இது அவன் கேட்டுகிட்டே இருப்பான். நான் வந்தாலே பார்க்கலான்னு இருப்பான். சார் நான் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணணும், உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டால் அவர் ஓகேன்னு சொல்லுவார். இவனும் போய் அந்த ஃபோனை பார்த்துருப்பான். ஏன்னா அந்த ஃபோனில் தான் அடுத்து பாம்பு உள்ள போகிறாங்க. ஸோ அந்த ஃபோன் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது எடுத்து அளந்துச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேப்பர் அளந்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த அம்சாரிக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவள் ஜாலியாக பிராணம் வச்சுட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த ராபர்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி சார் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நைஸாக அங்கேருந்து போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் அந்த அம்சார் இருக்கார்ல அவர் வேலைக்கு போயிடுவார். ஸோ வீட்டில் யாரெல்லாம் நேரமாக பார்த்து நம்ம ஹீரோ டீம் அங்கே போவாங்க. ஃபுல்லாக ஸ்பேர் கீழே யூஸ் பண்ணி பாம்புக்கு தான் இருப்பாங்க. பார்த்து ராபர்ட்டும் அந்த ஃபோனில் பாம்பு வச்சுருவான். அவங்ககிட்ட பார்த்தா ரிமோட் இருக்கும். இன்கேஸ் அந்த அம்சாரி ஃபோன் எடுத்தாருன்னா இவங்ககிட்ட இருக்கல லைட் தெரியும். ஒன்று பட்டன் நமக்குன்னா அவ்வளோதான் வெடிச்சு தெரியும். இதுக்காக யாரோ ஒருத்தர் வெளிலேருந்து ஃபோன் பண்ணணும். கரெக்டாக அம்சாரி ஃபோன் எடுத்ததுமே அவனை கொண்டுடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி முடிச்சிடுவாங்க. பார்த்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டாக நினச்ச மாதிரியுமே அம்சாரி வீட்டுக்கு வருவார். நம்ம ஈரதை கீழே இருந்து அம்சாரி பார்த்தே இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு ரோட்டில் ஒரு ட்ரக்கு கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரக்கை மறைச்சனால நம்ம ஹீரோ அம்சாரி பார்க்க முடியாமல் இருக்கும். இதே நேரத்தில் இந்த பக்கம் கேளு ஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணுவார். கரெக்டாக அந்த ஃபோனை அம்சாரோட பொண்ணு எடுக்கும். ஹலோ யார், எங்கள் அப்பாட்ட கொடுக்குவான்னு கேட்டால் இதை பார்த்து கால் பயந்து போயிடுவார். ஏன்னா தெரியாதனமா ராபர்ட் பட்டன் அமைக்கிட்டானா அந்த குழந்தை வந்து போயிருமில்ல. உடனே ஓடி போய் அன்வர் அவன் ஸ்டாப் பண்ணுறா நிறுத்த சொல்லின்னு சொல்கிறப்ப அவன் ஓடி போவான். கரெக்டாக ராபர்ட் வந்து கீ எடுத்து அந்த பட்டன் அமுக்கலாம் பார்ப்பான். பட் ஓடி வந்து டே தொடாதரா அப்படியே விட்டுன்னு சொல்கிறப்ப ராபர்ட்டுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா ஆச்சு ஏதாவது பிரச்சனை கேட்டால் ஆமாம் ஹம்சார் அந்த ஃபோன் எடுக்கல அவன் பொண்ணு எடுத்துருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ஸ்பெஷல் காசு இருக்கும். அந்த குட்டி பொண்ணு அங்கே வந்து போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. கரெக்டாக அம்சாரி ஃபோன் எடுத்து ஹலோ நான் அம்சாரி பேசுகிறேன் யாருன்னு கேட்குறப்ப ஒரே அமுக்கு தான். பார்த்தா அந்த ஃபோன் வெடிச்சு அம்சாரி இறந்து போயிடுவார். ஒரு உங்களுக்கு கொள்ள வேண்டிய 11 பேரில் 2 பேர் காலி. நெக்ஸ்ட் அடுத்த ஆள் யூரோப்பில் தான் தெரிய வந்திருக்கோம். இவங்களும் யூரோப் போகலான்னு இருக்கிறப்ப நம்மளோட மேலே இருக்கார்ல நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுவார். அன்வர் ஒரு முக்கியமான விஷயம், உன் பொன்னாடி பிறகு வந்தால இப்போ அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, இது முக்கியமான வேலை நீங்கள் வந்தாகணும், இப்போது கொஞ்ச நாள் தள்ளி போடுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உடனே மிஷன்லாம் தள்ளி போட்டு திரும்ப ஊருக்கு வருவான். வந்து பார்த்த ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கும். இதை பார்த்த நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒய்ஃபோட வந்துட்டு திரும்ப மிஷனுக்கு வந்துடுவான். பார்த்தா அடுத்தவங்க போகிறது யூரோப்பில் இருக்க சர்பஸ்னு ஊர். அங்கே தான் அந்த 11 பேரில் உசேன் ஒருத்தர் இருக்கான். அவன் இப்போதைக்கு ஒரு ஹோட்டல் தங்கியிருக்கான். அவனை கொள்றதுக்காக இவங்க ரூமுக்கு போவாங்க. இப்போ அவனை கொள்றதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா பெட்டு தான். ஆனால் எதுவுமே சின்ன ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஹோட்டல் ரூமு பக்கத்தில் சில ரூமில் இருக்கும். அதுலேயுமே அப்பாவி மக்கள் இருப்பாங்க. இன்கேஸ் பெரிய பாம்பெலாம் வச்சா நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. இதுக்காக ராபர்ட் சொல்லி சின்ன ஒரு பாம்பு தயாரிப்பாங்க. அவனும் ஒரு ரூம் மட்டும் அடிக்கிற மாதிரி ஒரு பாம்பு ரெடி பண்ணுவான். அந்த பாம்பை உசன் ரூமுக்கு வைப்பாங்க. அவன் கரெக்டாக அந்த ரூமுக்கு வருவான். கட்டில் படுத்ததுமே நம்ம பக்கத்து ரூமில் இருப்பான். அவன் சிக்னல் கிடச்ச உடனே பாம்பு வர நமக்கு அவருக்கு ரூம் மட்டும் வெடிச்சு போய் அவன் இறந்து போயிடுவான். இதுதான் அவங்க பிளானாக இருக்கும். அதுக்கு எதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக உசேன் வருவான். நம்ம ஹீரோ ரூமில் தங்கிட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்து ரூமில் தான் உசேன் இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிட்டு அவன் படுத்து தூங்க வச்சுருவான். கரெக்டாக தூங்க சவுண்ட் கேட்ட உடனே நம்ம ரூம் லைட் இருக்கும்ல அந்த லைட்டை ஆஃப் பண்ணுவான். அது சிக்னலாக புரிஞ்சுட்டு ராபர்ட் ஒரு பட்டன் தான் அமுக்குவான். பார்த்தா அந்த ரூமு வெடிச்சு தருது. ஆனால் ஒரு ரூம் வெடிக்காமல் பார்த்தா 3 ரூம் வெடிக்குது. நம்ம ஹீரோ ரூம்லாம் அந்த எக்ஸ்ப்ளோஷனில் வெடிச்சு போய் ஆள் பறந்துடுவான். இதை பார்த்தா கீழே காலம் ஒன்றும் புரியல. டே ஒரு ரூம் தான் வெடிச்சிருக்கணும், என்னடா 3 ரூம் வெடிச்சிருக்கு, சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு மேலே போய் பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்து ரூமில் ஒரு கப்பல் இருந்திருக்கும். அந்த கப்பல் ஒரு பையன் வெடிச்சதறி இருப்பான். அந்த பொண்ணுலாம் பார்த்தா நேக்கடாக இருப்பா. இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க பிளான் என்ன வெறும் ஒரே ரூம் மட்டும் வெடிச்சு உசேன் சாகிறது தானே. ஆனால் பார்த்தா 3 பில்டிங் வெடிச்சு ஒரு பையன் அப்பாவே இறந்து போயிட்டால. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். மீதி எல்லாரும் ராபர்ட் திட்டிட்டு இருப்பாங்க. டே ராபர்ட் என்னடா பண்ணி வச்ச, வெடிமருந்து எதுவும் அதிகமாச்சியா, எப்போ ஆச்சுன்னு கேட்டால் அவனுக்கே புரியல. ஆக்சுவலாக ராபர்ட் ஒரு கொஞ்சம் மாதம் அதை கற்றுருப்பான். அதை வச்சு தான் பாம்பு ரெடி பண்ணியிருப்பான். இப்போ பார்த்து தப்பாயிருச்சு. இதை பார்த்து அவங்களே குற்றணுச்சா இருக்கும். நம்ம ஹீரோலாம் மனசுலஞ்சு போயிருப்பான். சரி என்ன பண்ணுறது, ஒரு உயிர் போயிடுச்சு, அடுத்த ஆளை பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த மிஷனுக்கு போகிறதா இருப்பாங்க. நைட்டு வழக்கம் போல் யாருக்கும் தெரியாமல் லூயிஸை பார்த்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுப்பான். இப்போ அந்த 11 பேரில் 3 பேர் காலி, இன்னும் 8 பேர் இருக்காங்க. அதனால் லூயிஸை பார்த்து மற்றவங்களை பற்றி தான் தெரிஞ்சா அவங்களும் எங்கே இருக்காங்க கேட்டால் அப்போ ஒரு சமயம் கிடைக்க வருது. பார்த்தா அந்த மீதிக்கிற 8 பேரில் 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. அது லெபனைன். பட் அந்த இடம் வந்து சேஃபானது கிடையாது. அந்த இடம் ஃபுல்லாகவே அவங்களால தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே போட்டு தரலாம் மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும், அந்த 3 பேர் கொள்ள முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துருவான். இதுவே நம்ம ஹீரோ ஹாப்பியாக தான் இருக்குது. உடனே நம்ம ஹீரோவை கேங் எஃப்ரம் பார்க்க போவாங்க. ஏன்னா அவள் தான் ஹேண்ட்லர் ஆச்சு. எஃப்ரம்
அனுவை பார்த்து, சார் இப்போதைக்கு 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, நான் மட்டும் நம்ம டீமை கொண்டு போனால் போதும், அந்த 3 பேர் சாவடிச்சிடலாம். பட் இந்த மிஷனுக்கு அந்த 5 பேர் மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா நம்ம ஆர்மியில் சில பேர் வேணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டால் இல்லைன்னு இருக்குது. இன்றைக்கி நைட்டே நம்ம ராணுவத்திலேருந்து 30 பேர் அனுப்பிக்கிறோம், அவங்கள வச்சு இந்த மிஷினை முடியும்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. இப்போதைக்கு எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தா லெபனானில் ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே தான் அந்த 3 பேர் இருக்காங்க. அவங்க பேர் அன்வர், நசீர், யூசுப். அந்த 3 பேர் உள்ளே போகிறப்ப பார்த்தா எழுதில் இருப்பாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு உள்ளே போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா நசீருக்கு ஒரு ஒய்ஃபில் இருப்பா. ஏம்மா நீங்களே இருக்கக்கூடாது, இங்கேருந்து போன பொண்ணுங்களை அனுப்பி வச்சுட்டு அதில் போட்டு தருவாங்க. சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க வந்தாலும் முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியாக பார்த்தா ஒரு பையன் இருப்பான், அவன் சின்ன பையன் தான் இருப்பான். இவங்க ஆட்கள் அவனை கொள்ளான்னு பார்க்குறப்ப நம்ம வேணான்னு சொல்லுவான். டே அவனே சின்ன பையன், அவன் என்ன பண்ண போகிறான், இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பி வச்சிருவான். அந்த சின்ன பையன் பார்க்குறப்ப அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. பார்த்தா அவங்க வீடு இருந்து எல்லாருமே செத்து போயிருக்காங்களே, இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு 11 பேரில் 6 பேர் காலி. எகைன் திரும்ப அடுத்த அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் லூயிஸை பார்க்க போவான். ஆனால் லூயிஸ் நம்ம ஹீரோ பார்த்து, அன்வர் எங்கள் அப்பாவுக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணுது, நீ என் கூட காரில் வந்து சொல்கிறப்ப அவன் ஒன்றும் முடியாமல் இருக்குது. என்னது உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பாவை நான் அதுக்கு பார்க்கணும்னு கேட்டால் எங்களுக்கு லீடர் எங்கள் அப்பா தான், நீ என் கூட வான்னு சொல்கிறப்ப எனக்கு தெரில, எனக்கு லூயிஸ் இல்லாமல் இந்த விஷயம் நடத்த முடியாது, ஏன்னா அவன் தான் யார் யார் எங்கள் கரெக்டாக சொல்கிறான். சரி நம்பி போவோன்னு சொல்லிட்டு லூயிஸ் கூட போயிட்டு இருக்கான். பார்த்தா லூயிஸ்க்கு ஒரு அப்பா இருப்பார். ஆக்சுவலி லூயிஸோட ஃபேமிலியே இது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களுக்கு உலகத்தில் லிங்க் இருக்கும், உலகத்தில் யார் யார் எங்கெங்கே இருக்கா இந்த மாதிரி எல்லா விவரங்களுமே இந்த அப்பாவுக்கு தெரிய வந்துடும். அதான் இன்ஃபர்மேஷன் வச்சு காசாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் எதுக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டுப்பாருன்னா இவருக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஹீரோ ஜூவிஸ் ஆச்சு, அது மாதிரி இவங்களுமே ஒரு ஜூவிஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அதனால் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வீட்டில் விருந்தில் வைப்பாங்க. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த லூயிஸோட அப்பாவை இவன் அவள் அப்பா மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான். பார்த்து அடுத்து ஒரு ஆளை பற்றி தெரிய வந்திருக்கும், அவன் பேர் சயீத் முசாசி. அவன் பார்த்து ஒரு இடத்துல இருக்க தெரிய வந்திருக்கும். இவங்களும் சேர்ந்து ஒரு பில்டிங் போவாங்க. நைட் ஃபுல்லாக அங்கே தூங்கி அடுத்த நாள் பொழுதுலாம் பார்ப்பாங்க. ஆனால் நேரத்தில் யாரோ ஒருத்தர் இவங்க ரூம்குள்ள வரமா தெரியுது. உடனே நம்ம ஹீரோ டீமாலாம் பார்த்து, காய் சீக்கிரம் எந்திரிங்க, யாரோ நம்ம ரூமுக்குள்ள வராங்கன்னு சொல்லி கண்ணில் எடுத்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக பார்த்தா ஒரு கேங் வருது, அதில் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. இவங்களை பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துச்சு. 2 கேங்க பார்த்தா தலை கண்ணு வச்சுட்ருக்கோம். ஹே எங்களை எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் PLO சேர்ந்தவங்க, விடுங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. PLOன்னா என்ன, அதான் பாலஸ்தீன் சேர்ந்த ஒரு அமைப்பாச்சு. இவங்க இஸ்ரேல் ஸ்பைன் காட்டிக்காம காய்ஸ் நாங்கள் ETO சேர்ந்தவங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கணக்கில் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அந்த 2 கேங் இருக்குல்ல, 2 கேங்க தங்கறதுக்காக நைட்டு நடத்த பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்த விற்றவன் ஒரு இடத்த 2 பேத்துக்கு விற்றுருக்கான். அதில் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க காய்ஸ், நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நைட் நம்ம பாட்டு ஸ்டே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறப்ப எல்லாரும் அமைதியாக வருவாங்க. பார்த்தா அந்த PLO கேங்கில் அழின்னு ஒருத்தர் இருப்பான். இவங்க கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பிப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ டீமே போய் சொல்லியிருக்காங்களே இவங்க ஜெர்மனி சேர்ந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த அழிங்கிற பையனும் ஜாலியாக பேச ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அவங்களோட பழக ஆரம்பிப்பான். 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் இருக்குல்ல அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும், ஆமாம் இந்த ஜூவிஸ் இருக்காங்களே அவங்களுக்குன்னு ஒரு தலைநாடு இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கான நீங்கள் இஸ்ரேல் கொடுக்க வேண்டியது தானே, இல்லை உங்களுக்குன்னு பிரச்சனை கேட்டால் இல்லைன்னு இருக்குது. ஆக்சுவலாக பாலஸ்தீன் எங்கள் நாடு, எங்கள் நாட்டை நாங்கள் யாருக்கா விட்டு கொடுக்கணும், எங்களால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழி பேசிகிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ ஆத்தரப்பாவது விடுற மாதிரி தெரில. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் அரபு நாட்டு சேர்ந்தவங்களாச்சு, உங்களுக்கு தான் உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரி இருக்குது, எவ்வளோ முஸ்லீம் நாடு இருக்குது, நீங்கள் அதெல்லாம் தங்காமல் இதுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நாடெல்லாம் போயிடும். கடைசியில் எல்லா மக்களுமே சாகிற மாதிரி இருக்கும். நிறைய மக்களும் குடும்பத்திலேருந்து கேம்பில் தங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறப்ப அடி கேட்க மாட்டான். இந்த மாதிரி 2 பேரும் இஸ்ரேல் பாலஸ்தீன் நடுவில் இருக்கிற வாரை பற்றி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. 2 பேத்துக்குள்ளே ஒரு போட்டியாக இருக்காது. ஸோ அப்படியே பேசிட்டு நடு படுத்துவங்க வைங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் நைட் ஆயிரும். முஷாஷின்னு ஒரு ஆளை கொள்றது தான் நீங்கள் வந்திருக்காங்க. பார்த்தா அந்த முஷாஷி ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பான். அவன் கரெக்டாக வெளியே போகிறப்ப அவன் வீட்டில் லிவிங் போவாங்க. அவன் டிவிக்குள்ளே பாம்பில் வச்சு வழக்கமாக கொள்றதா இருப்பாங்க. பார்த்து நைட் நேரம் அந்த முஷாஷி வருவான். அந்த முஷாஷிக்கு பாடி கார்டாக ஒரு பையன் கூட இருப்பான். அது யாருன்னு பார்த்தா அலி. நேற்று நைட் இவங்க தான் இருந்தான். அவன் வந்து PLO ஆஃபீஸ் வந்தவனாச்சே, அவர் பாடி கார்டாக இவங்க கூட இருப்பான். இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பாம் ஆன் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா பாம் அடிக்காது. கடைசி நேரத்தில் அந்த வயராவது லூஸ் கனெக்ஷன் ஆகி பாம் அடிக்காம போயிடும். இதை பார்த்துட்டு இருந்தே தெரில. அப்போ தான் கரெக்டாக ஆசை ஒரு பயங்கரமாக உழைய வைப்பார். அவர்கிட்ட பார்த்து ஒரு ஹேண்ட் கிரனேட் இருக்கும். யாருக்கு தெரியாமல் மெதுவாக அந்த ரூமில் போவார். கரெக்டாக முஷாஷி அந்த ரூமில் இருக்கிறப்ப ரூம்குள்ளே பாம்பு போட்டுவார். அவனும் பயந்து வெளியிலாம் பார்ப்பான். பட் கதவை சாத்தி ஆள் மாதம் சொல்லிடுவாரா. பார்த்தா பாம் அடிச்சு அவ்வளோதான், முஷாஷி அங்கேருந்து காலி. எல்லோரும் சேஃபாக அங்கே ஒழிப்புலாம் பார்ப்பாங்க. பட் அலி இவங்க கார் நோட் பண்ணி காஸ்ட்லாம் பார்ப்பான். அப்போ தான் அலி நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. நேற்று நம்ம ஹீரோட்ட பேசின வரைக்குமே அவங்க ஜெர்மனி சேர்ந்து நினச்சிட்டு இருந்தான். பட் இப்போ தான் தெரியுது இவங்களும் மசாலா சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு. அலி ரொம்ப ஷாக்கில் இருக்கிறப்ப இதை பார்த்து இருக்குன்னே தெரில. ஏன்னா இவனுமே அலி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பான். இப்போ அவனை கொல்ல வேண்டியதாக இருக்கிறத பார்த்து அவனு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் நம்ம அலியை கொண்டுருவான். ஒரு வழியாக இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 11 பேரில் 7 பேர் போட்டதுலையாச்சு. அடுத்து உங்கள் டார்கெட் யாருன்னு பார்த்தா அலி ஹசன் சலாமே. இவன் தான் இந்த கேங்கு லீட்ரு. இவன் தலைமையில் தான் அந்த ஒலிம்பிக் அட்டாக் நடந்துச்சு. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக லூயிஸை பார்ப்பான். லூயிஸ்ட்டு கேட்டு
கேட்டு பார்க்குறப்ப அவள் அண்ணலுக்காக தெரிஞ்சிருக்கும். ஆனால் சலாமே சாதாரண கிடையாது. அவனை சுற்றி எப்பயுமே சிஏ ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவங்க கிட்டத்தட்ட மொசாட் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி அவங்கள்ட்ட தாண்டி கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. எதுக்கு நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப இவங்களும் போயிட்டுருப்பாங்க. பார்த்தா லண்டனில் அலியாசம் சலாமே பார்த்துருவாங்க. அவனை போட்டுத்தெல்லாம் பக்கத்தில் போகிறப்ப கட்டர் குடியார வந்துடுவேன். என்ன மச்சான் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பால் பேசிட்டு இருப்பானா. இது போய் ஸ்டீவ் கோந்து வருது. நீ குடியார பையில இங்கேருந்து போடாப்படன்னு சொல்கிறப்ப அவன் போகிற மாதிரி தெரில. ஆனால் கடைசியில் பார்த்தா சலாம் எஸ்கே போயிடுவேன். இதை பார்த்து கோந்து வருது. ஆனால் அப்போ தான் தெரியுது அந்த குடியாரம் வந்தாங்களே அவங்களுமே சிஏ சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோட டீம் கொலைப்படுறதுக்காக வந்திருக்காங்க தெரிஞ்சு ஈஸியாக குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி சமாளிச்சிட்டாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு பயமாயிருச்சு. ஏன்னா அந்த சிஏங்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. எப்படி வேணால் யாரும் கொலை பண்ணுவாங்க. நம்ம சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹோட்டலும் போயிருப்பாங்க. நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துருப்பா. அவன் நம்ம ஹீரோ பார்த்து ஹாய் ஹேண்ட்ஸம் எப்படி இருக்க, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பையன் கூட ஆசையாக இருக்குது, ஆனால் நைட்டு என் கூட வரியா, நம்ம ஜாலியாக இருக்கலாம் கேட்குறப்ப நம்மளுக்கு அந்த பொண்ணு வீக்னஸ்லாம் இருக்காது. சாரி எனக்கு ஆல்ரெடி காணாமல் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோப்பட ரூம் போயிடுவான். ஆனால் அவன் கூட வந்து கேள்வத்து இருக்கார்ல அவருக்கு கொஞ்சம் பொம்பளை ஆசை இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தோன்னே பேபி அவன் இல்லை என்ன நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவர் ரூம் கூட்டி போயிடுவார். நம்ம ஹீரோ ஹீரோ ரூமுக்கு போய் அவன் பொண்ணி ஃபோன் பண்ணுவான். அவன் பொண்ணி நம்ம ஹீரோ குரல் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏங்க நான் பொண்ணு இப்போது கொஞ்சம் வளர்ந்துட்டா உங்ககிட்ட பேச ஆசைப்படுறான்னு சொல்லி அந்த குழந்தைங்களும் பேசும்ல அந்த லாங்குவேஜில் பேபான்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த குரலை கேட்டதுமே நம்ம உடஞ்சி போயிடுவான். ஏன்னா ஒரு ஏஜெண்டா அவன் நாடக காப்பத்தில் நம்ம ஹீரோ இருக்கான். ஆனால் ஒரு அப்பாவா நான் ஃபெயில் ஆகிட்டேன். இது வரைக்கும் நான் என் குழந்தை பெருசாக பார்க்கவே இல்லை. அவள் பிறந்தப்பா பார்த்தது தான். இந்நேரம் நான் அவங்க கூட தான் வந்திருக்கணும். அவளை பார்க்க முடியாது போச்சுன்னு நினச்சி திரும்பி வளர்ந்துட்டு இருப்பானா. இதை பார்த்து ஒய்ஃபுக்கு ரொம்ப இருக்குது. எங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப குடிக்கல வெளியே போயிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக அந்த கால் ரூம் இருக்குல்ல அது டோர் லாக் ஆகாமல் திறந்துருக்கு. பயந்து போன நம்ம ஹீரோ மீது உள்ளே வந்து பார்ப்பான். பார்த்தா அந்த கால் நேகராக படுத்து எடுப்பார். அவர் தலையை தூக்கி பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்தால அவள் சிஏ சேர்ந்த ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோ எல்லாருமே ஸ்பைன்னு தெரிஞ்சு இவங்களை கொள்றதுக்காக வந்திருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் கொள்ள பார்த்துருக்கா. பட் நம்ம மாட்டாமல் போயிருப்பான். வேறு வழி இல்லாமல் கேளை கொண்டுட்டா. இதை பார்த்து நம்ம செம கடுப்பாயிரும். உடனே அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துருவான். தென் லூயிஸும் அப்பா பார்த்து அப்பா எனக்கு அந்த பொண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது எங்கே இருக்கான்னு கேட்குறப்ப அவங்களுக்கு சர்ச் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு சிஏ கீழே பக்கம் இன்ஃபார்மரு இந்த ஊரில் ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது அவள் அங்கே தான் இருக்கான்னு சொல்கிறப்ப இவனுக்கு கொலாட் ஆயிடுச்சு. பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டீவு எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ரூமுக்கு போவாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ செம்மையாக அள்ளி விட்டுறோம். எப்படியாவது இங்கே தப்பிக்கணுங்கிறதுக்காக என்னென்னும் பண்ணி பார்ப்பா. அவள் ட்ரெஸ்ஸை கழட்டி கவச்சு வச்சு தப்பிக்கலாம் பார்ப்பா. சைடில் பார்த்து டேபிள் கண்ணு இருக்கும். நைஸாக எடுக்கலாம் பார்க்குறப்ப இங்கே ஒருமா தெரில. பார்த்தா இவங்கள்ட்ட ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அதை வச்சு ஒரு அமுக்கிறப்ப ஒரு புல்லட் மாதிரி வருது. கரெக்டாக தொண்டையில் சொருகி அவ்வளோதான் அந்த பொண்ணு அங்கேயே மறியசால காலை கொலை பண்ணதுக்காக அந்த பொண்ணு போட்டு தள்ளிட்டாங்க. பட் கால் இறந்தது ரொம்ப அர்த்தமாக இருக்குது. நம்ம இங்கே வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷம் நம்ம உயிருக்கு ஆபத்து. முடிஞ்ச அளவுக்கு அந்த அலிசன் சலாமியை சீக்கிரம் போட்டு தள்ளணும். இங்கேருந்து போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நைட் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நைட்டே பார்த்தா இவங்க கூட ஹான்ஸ் தந்தார்ல அவர் யாரோ ஒருத்தர் கொலை பண்ணி பெஞ்சில் வச்சு போயிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். இதுவே நம்ம ஹீரோக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நைட்டில் நம்ம தூக்கம் வராது. யாராவது கிராஸ் பண்ணிட்டு போனால் யாராவது இருக்குமோ நம்மளை கொலை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கண் எடுத்துகிட்டு இருப்பான். நம்ம பெட்லாம் கிழிச்சு பார்த்து அடுத்து தான் பாம்பு இருக்கா இல்லை ஃபோனில் தான் பாம்பு இருக்கா இங்கே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயமாயிருச்சு. நிறைய பேர் பாம்பு வச்சு கொலை பண்ணுவீங்க. இப்போ இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம ராபர்ட் இருக்கால அவன் மட்டும் ரூமில் உட்காந்து பாம்பு செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் தெரியாமல் மிஸ் ஃபயர் ஆகி மொத்தம் முடிச்சு தெரியும். ஸோ இவங்க கூட இந்த ராபர்ட்டுமே அங்கேயே மறையசாலா. இப்போ அந்த 5 பேரில் நம்ம ஹீரோ ஸ்டீவ் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே சும்மா இருந்தால் நமக்கு தான் ஆயிரும். ஃபஸ்ட்டு அவனை கொள்ளுங்கிறதுக்காக சலாமே பார்க்க போவாங்க. பார்த்தா இப்போதைக்கு ஒரு வீட்டில் தான் தெரிய வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஸ்டீவ் மூஞ்ச கரையெல்லாம் பூசிக்கிட்டு மெதுவாங்க போவாங்க. பதுங்கி இருந்து சலாமே கொள்ளாமல் பார்ப்பாங்க. ஆனால் அப்போ தான் கரெக்டாக பாதுகாப்பு பணிக்காக ஒரு பையன் நடந்து போயிட்டு இருப்பான். இந்த பையன் யாரும் தெரியுதா இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோட டீம் 3 பேர் கொள்றதுக்காக ஒரு பில்டிங் போயிருப்பாங்க. ஒரு பையன் மட்டும் நம்ம ஹீரோ கொள்ளணும்னு சொல்லி இருப்பாள். அந்த பையன் கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்துருவான். காய்ஸ் இங்கே ஒழிச்சிருக்காங்க சீக்கிரம் வாங்க சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ பையன் மறிச்சு பின்னாடி யாருக்கான்னு தெரியாமலையே பட்டன் போட்டு தெரியுவான். பார்த்தா தலை செதறி அந்த பையன் அங்கேயே இருந்து போயிடுவான். அந்த பையன் ஃபேஸை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். எனக்கு இவன் தான் நீ அந்த பையனை காப்பாற்றினான். இப்போ இவங்க கையில் அந்த பையன் கொண்டு போச்சுல இதை பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் சலாம் அளவு சுதாச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ஷிப்லாம் பார்க்குறப்ப வர வழியில் இங்கேருந்து ஓடிதான்னு சொல்லிட்டு இவனு ஸ்டீவங்க ஓடி போயிடுவாங்க. பார்த்தா இங்கே மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சலாமே கூட ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு வந்துடும்னு சொல்லி நம்ம ஊருக்கு வருவான்.
ஏர்போர்ட்லேயே எங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப அப்போ 2 பேர் இருப்பாங்க. இங்கே 2 பேருமே இஸ்ரேல் சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு நம்ம இருபத்தி நல்லாவே தெரியும். சார் நீங்கள் தான் நண்பர், நீங்கள் தான் எங்களுக்கு ஒன்று பேர் இன்ஸ்பிரேஷனு. சொல்லப்போனால் எங்களுக்கு உங்களை பற்றி அழகாக தெரியாது, பட் நீங்கள் பண்ணது வேறு லெவல் சார். நம்ம நாட்டுக்காக நிறைய பேர் கொண்டிருக்கீங்க. நீங்கள் கிரேட்டுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அதை பற்றி யோசனை தெரில. ஏன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குற்றணிச்சு இருக்குது. இவன் நிறைய பேர் சாவடிச்சிருக்கான். அந்த அமைப்பை சேர்ந்தவங்களை கொள்றங்கிற பேரில் சில அப்பாவி மக்களை கொள்ளுறது போச்சுல. இதுவே நம்ம இருக்கு ஒரு மிகப்பெரிய குற்றணிச்சியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வேலையை வேணாம், நம்மளும் ஒரு குழந்தை இருக்குது, ஃபேமிலியோட ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லி இந்த வேலைட்டு போகிறதா இருப்பான். இதை பற்றி எஃப்எம்மோட சொல்கிறப்ப அதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அன்வர் இந்த வேலைட்டு போகாத, வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஜாலியாக ஃபேமிலியோட இரு. திரும்ப இந்த வேலைக்கு வந்து சொன்னால் நம்ம கேட்கவே மாட்டான். இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்றைக்கு சாவோன்னு ஒரு பயத்தோட அந்த வேலையை பார்க்க முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப எஃப்எம் விட மாட்டார். நான் மாரி மாற்ற மாதிரி பேசுகிறப்ப அவனுக்கு கோவம் வருது. என்ன உங்களால் என்ன பண்ண முடியும், நான் தான் ஆடியோ மசாலா பார்த்து ரிசீவ் பண்ணிட்டேனே, எனக்கு இப்போதைக்கு யார் சொல்ல கேட்க தேவையில்ல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி நம்பர் அங்கேருந்து போயிடுவான். வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம மீற போது ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். குழந்தையெல்லாம் கொஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆளுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நாள் நம்ம மீறவை யாரும் வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. பார்த்தா அவன் சைடில் ஒரு கார் போயிட்டுருக்கோம். அந்த காருக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்களோ, நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பயப்பட்டு இருக்கு. சொல்லப்போனால் யாரும் நம்ம ஹீரோ பார்க்கல, பட் நம்ம ஹீரோக்குள்ளேயே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இத்தனை நாள் ஸ்பைவலை பார்த்து இவனுக்கு பயதிமாயிருச்சு. யாரை இங்கிட்டு போனாலும் சரி நம்மளை பார்க்குறாங்களோ, நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயதிமாயிட்டே இருக்கும். அந்த பயத்தோடு லூயிஸோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா என்னை யாரோ கொஞ்ச நாளாகவே வேவ் பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள், என்னை யாராவது வேவ் பார்க்கலாம் கெடுச்சுடுங்கன்னு சொல்கிறப்ப அவர் கேட்டு பார்ப்பாரு. டே அன்வர் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் வேவ் பார்க்கலன்னு சொல்கிறப்ப பட் தான் நம்ம பயப்பட்டு போகல. உடனே நம்ம அடுத்த நாள் காலையில் இஸ்லோட எம்பஸ் இருக்கும்ல, அவங்கள பார்த்து மாட்ட போவான். இங்கே பாரியா, நான் இத்தனை நாள் மசாலா வேலை பார்த்தவன், சீக்கிரட்டாக நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கேன், என்னை யாரும் இதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணால் எல்லோருமே சொல்லிடுவேன், ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு அவ்வளோதான் இசை நான் அடிச்சிடுவேன், கொஞ்சம் பார்த்து மறந்துருக்குன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து ஆஃபீஸருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். பார்த்து அடுத்த நாள் எஃப்எம் ஹீரோ பார்க்க வருவார். டே அன்வர் உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, நேற்று எம்பசிக்கு போய் கத்திரிக்காமே, உனக்கு என்ன பிரச்சனை கேட்டால், இல்லை நீங்கள் இதை பண்ணுறீங்க, நான் அந்த வேலைட்டு வந்துங்க இருக்கான்னு கொலை பார்க்குறீங்களா, நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுறீங்களான்னு கேட்டால், டே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, நீ நம்ம நாட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, ஒன்றதுக்கு நாங்கள் கொல்ல போகிறோம், அதுப்போ நீ மட்டும் இந்த அமைப்பு இல்லைல்ல, உன்ன மாதிரி நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் நம்ம நாட்டுக்காக ஸ்பைவில் பார்க்குறாங்க, நீ எதை கவலைப்படாத, எதை பார்த்து பயப்படாத, போ உன் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இப்போ தான் நம்மளுக்கு மீதாகவே இருக்குது. ஸோ அவனும் ஹாப்பியாக அங்கேருந்து போகிறா இருப்பான். அப்போ தான் கரெக்டாக படம் முடிகிறப்ப ஒரு டெக்ஸ்ட் போகிறாங்க. இந்த மாதிரி இஸ்ரேலோட டார்கெட்டில் 11 பேர் இருந்தாங்களே, அந்த 11 பேரில் 9 பேர் போட்டு தள்ளிட்டாங்க. அதில் 1979 அது கிளியராக இருந்தார்ல, அந்த அலிசன் சலாமையும் இஸ்ரேல் வெளில போட்டு தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை காமிச்சு மியூனிக்குங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.